நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். சுஜித் அப்படின்ற ஒருத்தருக்கு ஆர்த்தின்னு ஒருத்தவங்க கூட திருமணம் ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணிருப்பாங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து சில போட்டோஸ் வருது. அந்த போட்டோஸை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. அதாவது ஒய்ஃப் வேற ஒருத்தர் கூட நெருக்கமா இருக்க மாதிரி யாரோ போட்டோவை அனுப்பி வச்சிருக்காங்க. அனுப்பி வச்சது யாருன்னு தெரியல. ஆனா போட்டோவை பாக்குறவரு ஆர்த்தி கூட சண்டை போடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க கூட என்னால சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றாரு. சோ ஆர்த்தி இதை மறுக்கிறாங்க. நான்லாம் இப்படி பண்ணலங்க, யாரோ வேணும்ட்டே இப்படி பண்றாங்கன்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா சுஜித் ஏத்துக்க மாட்டாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனை சரியாச்சா, இவங்க ரெண்டு பேர் திரும்பி சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய வித்தியாசமான கதைகள்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே நமக்கு சுஜித்தை காட்டுறாங்க. சுஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்ட மாதிரி வந்து ஆர்த்தியை கல்யாணம் முடிச்சிருப்பாரு. இப்ப ஆர்த்தி கூட சேர்ந்து சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்பவுமே போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசல் கிட்டேயே வந்து ஒரு கவர் இருக்கு. என்ன கவர்னு எடுத்து பார்க்கும்போது சில போட்டோஸ் இருக்கு. அதை பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட மனைவி ஆர்த்தி இருக்காங்கல்ல, வேற யாரு கூடயோ நெருக்கமா இருக்க மாதிரி போட்டோஸ் இருக்கு. அந்த நபர் கூட சரியா தெரிய மாட்டான். அவன் யாரு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஆர்த்தி யாரு கூடயோ நெருக்கமா இருக்கிறத பார்த்தோன்னே இவர் உடஞ்சு போயிடுறாரு. அதாவது ஆர்த்தியை நம்ம வந்து காலேஜ் டைம்ல இருந்தே லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், ஆர்த்தி நம்மள சீட் பண்ணிருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆர்த்தியும் வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. சோ வேலைக்கு போன இடத்துல யாரு கூடயாவது பழக்கம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி இவருமே தலையை பிச்சுட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா ஆர்த்தியும் வேலையை முடிச்சுட்டு வராங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சிரிச்சு பேசுற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் கவனிக்கல, நார்மலா சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவருமே கோவமா ரியாக்ட் பண்றாரு. என்ன ஹஸ்பண்ட் கோவமா ரியாக்ட் பண்றாருன்னு யோசிக்கும் போது ஹஸ்பண்டுமே பார்த்துட்டு இருக்க போட்டோவெல்லாம் வந்து, அதாவது சுஜித் இருக்காருல, பார்த்துட்டு இருக்க போட்டோவை ஆர்த்தி கிட்ட திருப்பி காட்டுறாரு. ஆர்த்தி அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னங்க இது போட்டோஸ், இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா சுஜித்தால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. நீ பொய் சொல்லாத, நீ என்ன ஏமாத்திருக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் எப்படிங்க உங்களை சீட் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க மீட்டிங்ன்ற மாதிரி அடிக்கடி கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாங்க. அதெல்லாம் இவருக்கு இப்ப சந்தேகத்தை வர வைக்குது. இந்த போட்டோஸை பார்த்ததுனால சுஜித்துக்கு தப்பு தப்பா தோணுது. இவ அடிக்கடி வந்து மீட்டிங்னு சொன்னால, அப்போ ஒரு வேலை யார் கூடயோ பழகிட்டு இருக்காளா, நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. ஆனா ஆர்த்தி என்ன சொல்றாங்கன்னா, என் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, யாரோ திட்டமிட்டு இப்படி பண்ணிருக்காங்க, இதை யார் அனுப்புனான்னு கேட்கும் போது அதெல்லாம் எதுக்கு உனக்கு, நான் வீட்டுக்குள்ள நுழையும் போதே இது இருந்தது, யாரோ ஒருத்தர் நீ பண்றதை பார்த்திருக்காங்க, எனக்கு வேண்டியவங்களா கூட இருக்கலாம், எனக்கு உதவி பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க போலன்னு சொல்றாரு. இல்லங்க, நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க வர வைக்கிறதுக்காகவே யாரோ இப்படி பண்ணிருக்காங்க, இது உண்மையே கிடையாதுங்க, யாரோ வந்து ஃபேக்கா ரெடி பண்ணிருக்காங்க, இப்ப ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சுல்ல, அது மூலியமா ரெடி பண்ணிருக்காங்கன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. ஏஐ டெக்னாலஜி வந்தது உனக்கு வசதியா போயிருச்சுல, ஏமாத்திட்டு இப்ப ஏஐ டெக்னாலஜின்னு சொல்றியா, என்னால இதை ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஹஸ்பண்ட் சந்தேகப்பட்டு பேசுறத கேட்கிற ஆர்த்திக்கு தாங்க முடியல. ஏன்னா காலேஜ் செகண்ட் இயர்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கோம், ஹஸ்பண்ட் போய் நம்மள சந்தேகப்படுறாரு அப்படின்ற மாதிரி உடஞ்சு போயிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சுஜித் இருக்காருல, இதுக்கப்புறம் என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாது, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு. இவங்களுமே எங்க நான் சொல்றதை கேளுங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவரு பேசுறதை கேட்கறதுக்கு கூட ரெடியா இல்ல. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போன்ற மாதிரி துரத்திடுறாரு. அவங்க வெளியே போகும்போது பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவரை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என்ன நம்ம ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு முழுக்க இவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த போட்டோஸை திரும்பி பாக்குறாரு பாத்தீங்களா, அதுல ஒரு போட்டோல ஒரு எரர் இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. அது என்னன்னா, ஏஐ மூலியமா ஜென்ரேட் பண்ணா சில எரர் வரும் பாத்தீங்களா. இப்ப உதாரணத்துக்கு 5 விரல் இருக்கிறதுக்கு பதிலா 6 விரல் வரும். இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் ஏஐ மூலியமா நம்ம போட்டோ கிரியேட் பண்ணா வரும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் வந்திருக்கு. ஒருவேளை இது ஜென்ரேட் பண்ண போட்டோவா இருக்குமா, உண்மையான போட்டோ இல்லாம நம்ம ஒய்ஃபோட ஃபேஸ் வச்சு யாரோ வேணும்ட்டே ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி இவருக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட நம்ம உதவி கேட்டா என்ன, அவர் கொஞ்சம் டெக்னிக்கல் பர்சனா இருப்பாரு, ஏஐ எல்லாம் இப்ப கோர்ஸ் மாதிரி கத்துக்கிட்டவரா இருப்பாரு. அவன் கிட்ட இதை பத்தி கேட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா இது பர்சனலான விஷயம் இல்ல, அவன் கிட்ட எப்படி சொல்றது, அவன் என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி, அவன் வந்து வெளியே சொல்ல மாட்டான், நம்ம அவன் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா. அந்த ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு சில போட்டோஸ் அனுப்புறேன், இது ரொம்பவே பர்சனலான போட்டோ,
அதாவது என் ஒய்ஃப் வேற யார் கூடயோ இருக்க மாதிரி சில போட்டோஸ், இது உண்மையான போட்டோவா பொய்யான போட்டோவான்றதை எனக்கு கொஞ்சம் செக் பண்ணி சொல்றியான்னு கேட்கும்போது, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சரி நான் என்ன ஏதுன்றத உனக்கு அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன், அனலைஸ் பண்றதுக்கு எப்படியும் வந்து ஒரு 2 நாள் ஆகும், நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணு, நான் சீக்கிரமே சொல்றேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இது ஃபேக்ன்ற பட்சத்துல யார் இதை பண்ணிருப்பான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சுஜித்தை பொறுத்த வரைக்கும் எவனோ ஒருத்தன் ஃபேக்கா நம்மளுக்கு போட்டோவை காமிச்சு சண்டை ஏற்படுத்தணும்னு நினைச்சிருக்கானா அது யாரா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது சுஷாந்த் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இவரோட ஞாபகத்துக்கு வராரு. சுஷாந்த் இவரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரோட வாழ்க்கையில வந்து ஆர்த்தி வந்திருப்பாங்க. ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் சுஜித்தை லவ் பண்ணிருப்பாங்க. சுஷாந்த் கொஞ்சம் ஃபீல் பண்ணிருப்பாரு. அதாவது வந்து சுஜித்தை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சுஷாந்தோட முகமே மாறி இருக்கும். ஏன்னா சுஷாந்துக்கு ஆர்த்தியை ரொம்ப பிடிக்கும். இது எல்லாம் வந்து காலேஜ் டைம்லயே இவருக்கு லைட்டா தெரியும், சுஜித்துக்கு லைட்டா தெரியும். அதாவது வந்து சுஷாந்த் ஒன் சைடா நம்ம ஒய்ஃபை லவ் பண்ணான்றது தெரியும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் பெருசா அதெல்லாம் எடுத்திருக்க மாட்டாரு. சகஜமா தான் இவங்க 2 பேர்கிட்டயும் பழகுவாரு. ஒருவேளை அதெல்லாம் மனசுல வச்சு அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற ஆங்கிள் யோசிக்கிறாரு. எப்படியும் வந்து அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு, லேட் ஆகும்னு சொல்றாருல, நம்ம சுஷாந்தோட வீட்டுக்கு போய் செக் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சுஷாந்த் எங்க ஏதுன்ற மாதிரிலாம் பார்க்கும்போது சுஷாந்த் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. சுஷாந்துக்கு தெரியாம அவன் வீட்டை ஓபன் பண்ணி செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துறாரு. ஃப்ரெண்டு மேல சந்தேகம் வந்துருச்சு. நேரடியா கேட்டு ஃப்ரெண்டு வந்து தப்பா எடுத்துக்கிட்டா, அதாவது வந்து நான் பண்ணவே இல்லை, என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியன்னு கேட்டுட்டா இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும்ல. அதனால ஃப்ரெண்டு கிளம்பும் போது நம்ம திருட்டுத்தனமாவே செக் பண்ணலான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சோ ஃப்ரெண்டான அந்த சுஷாந்த் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவர் திருட்டு சாவியை யூஸ் பண்ணி உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து அது சம்பந்தப்பட்ட ஏதாவது கிடைக்குதா, அவன் லேப்டாப்ல ஏதாவது கிடைக்குதா, சிஸ்டம்ல ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் இவர் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கவருக்கு அந்த விஷயம் கிடைக்குது. என்னன்னா வந்து இவர் தான் வந்து அப்படி ஃபேக்கா ஜென்ரேட் பண்ணிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இதே சமயம் அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அதாவது இவர் ஒருத்தர் கிட்ட வேலை தந்தார்ல, அவருமே கால் பண்றாரு. அது ஃபேக்கான போட்டோ தான், யாரோ வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்கன்னும் போது, யார் தெரியுமா பண்ணிருக்கா, சுஷாந்த் பண்ணிருக்கான்டா, அவனை நான் எவ்வளவு ஃப்ரெண்டா பார்த்தேன், இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான்டா, இதை கூட புரிஞ்சுக்காம நான் என்னோட ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டேனே, வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி பயங்கரமா சுஜித் ஃபீல் பண்றாரு. இப்ப அந்த சுஷாந்த் வந்தா போட்டு சம்மடி அடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு கோவத்துல இருக்காரு. சுஷாந்த் உள்ள நுழையும் போது இவர் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி சுஷாந்துக்கு தோணுது இல்ல. இவருமே கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ணனும் போது, எனக்கு ஆர்த்தியை ரொம்ப பிடிச்சது, ஆர்த்திக்குமே என்னதான் பிடிச்சிருக்கு, நாங்க 2 பேரும் சேர்ந்துடலான்ற மாதிரிலாம் யோசிச்சேன். அப்ப நீ வந்து என்கிட்ட இருந்து ஆர்த்தியை பிரிச்சுக்கிட்டல, அதை ஏத்துக்கவே முடியல. நான் கோபம் வராத மாதிரி உங்ககிட்ட சகஜமா பழகினேன், ஆனா அந்த கோபம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. நீங்க எல்லா இடத்துக்கும் சேர்ந்து வரீங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பயங்கர கோபம் வந்தது. எப்படியாவது உங்களை பிரிக்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி அவன் பண்ண எல்லாத்த பத்தியும் ஒத்துக்கிறான். சுஜித்துக்கு என்ன தோணுதுன்னா, இவன் கூட இப்படி பண்ணிட்டான், ஆனா நம்ம ஒய்ஃபை சட்டுன்னு சந்தேகப்பட்டுட்டுமே, ஒய்ஃப் எவ்வளவோ சொன்னாலே நம்ம ஒய்ஃபை போய் சந்தேகப்பட்டு தப்பு பண்ணிட்டுமேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கோவத்துல இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ரொம்ப மோசமா தாக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தடுக்கிறாரு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ பண்ணாத, இவன் பண்ண தப்புக்கு நம்ம முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸுங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணிப்பாங்கன்னும் போது இவங்க முறைப்படி கம்ப்ளைண்ட் தராங்க. போலீஸுங்களும் வந்து ஆக்ஷன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சுஜித்துக்கு என்ன உறுத்தலா இருக்குன்னா, இந்த போட்டோஸை நம்பி ஒய்ஃபை ரொம்ப மோசமா பேசிட்டுமே, இப்ப ஒய்ஃப் திரும்பி நம்மளை ஏத்துப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா ஒய்ஃப் நிறைய சொல்லியிருப்பாங்க, எங்க ஏஐயா இருக்க கூட வாய்ப்பு இருக்குங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போகவே இல்லைங்க, இந்த போட்டோல இருக்கிற இடத்துக்குலாம் நான் போனதே கிடையாது, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி அவ்வளவு சொல்லியிருப்பாங்க. அதை இவர் கேட்காததை நினைச்சு இப்பதான் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம உடனே ஒய்ஃபை பாக்குறதுக்காக போனோம்னு நினைக்கிறாரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க, வேற ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த ஊர்ல போலான்ற மாதிரி இவருமே அந்த இடத்துல அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இப்போ வரைக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட ஃபேமிலி கிட்ட இந்த தகவல்லாம் போல என் ஹஸ்பண்ட் என்ன சந்தேகப்பட்டுட்டாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லாம தான் இருக்காங்க போல. இப்ப மாப்பிள்ள வந்திருக்காருன்னு வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. என்ன திடீர்னு வந்திருக்காரு, உடனே வந்திருக்காருன்ற மாதிரி ஆர்த்திக்குள்ள நிறைய கேள்வி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்ப பேசிக்கிட்டோன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் இவருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு பின்னாடி எல்லாம் வந்து அந்த சுஷாந்த் தான் இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவர் சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதானே நானும் சொன்னேன், வேற யாரோ பண்ணிருக்காங்க, நம்ம சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம வேற யாரோ பண்ணிருக்காங்க, நான் சொல்றது கேளுங்கன்னு எவ்வளவு உங்ககிட்ட சொன்னேன், நான் சொன்னதை நீங்க காதுலயே வாங்கல, நீங்க என்ன நம்பலனா அப்புறம் எப்படிங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம், அந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு கேக்குறாங்க.
நான் பண்ணது தப்பு தான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன், ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, திரும்பி என்ன ஏத்துக்கோன்ற மாதிரி இவருமே பேசிட்டு இருக்காரு. இவர் மனசுல இருந்து சாரி கேட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாருல, ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்குமே மனசு கேட்க மாட்டேங்குது. சரி விடுங்க விடுங்கன்ற மாதிரி ஹஸ்பண்டை இவங்க சமாதானப்படுத்துறாங்க. ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ள ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல, அதனால தான் பொண்ணு வந்திருக்கா போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாருன்றதை இவங்க சொல்ல முடியாதுல்ல, இவங்க சொல்லாம தான் இருந்திருப்பாங்க. நல்ல வேலையா இவங்க சொல்லல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேர் சந்தோஷமா தான் இருக்காங்க. லவ் மேரேஜ்னு வரும்போது பண்ணி வைக்கலாமா வேணாமான்னு பயங்கரமா பேரண்ட்ஸ் யோசிச்சிருப்பாங்க. பரவாயில்ல, சரியான மாப்பிள்ளையை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோன்ற மாதிரி பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒய்ஃபை நம்ம சந்தேகப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப சந்தோஷமா இவங்களுமே இவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் நீங்க பாக்குற மாதிரியே இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். தயவு செஞ்சு அந்த உதவியை மட்டும் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு கதை மூலியமா உங்களை பார்க்கறதுக்காக வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.